ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதோட சார்ஜ் என்ன அப்படின்ட்டு தான். ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம 3 கேஸாக பிரிச்சுக்கலாம். அட் t is equal to 0 இப்படி கொஸ்டின் வந்தது அப்படின்னா, ஸ்விட்சை நான் ஆன் பண்ண உடனே இம்மீடியட்டாக அந்த வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இதுதான் ஒரு ஜேஇ கொஸ்டின் பாருங்களேன். current through each resistor immediately after closing the switch அப்படின்னு ப்ராப்ளம்ல கொடுத்துருப்பாங்க. ஃபைன். t is equal to 0ல ஒன்று, அது ஒரு கேஸ். அப்புறம் t is equal to infinity, ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க கிட்ட சார்ஜ் என்ன இருப்பாங்க, அந்த சர்க்கியூட்ல கரண்ட் என்ன இருப்பாங்க, அந்த சர்க்கியூட்ல கெப்பாசிட்டன்ஸ் வழியா பொட்டன்ஷியல் என்ன இருப்பாங்க அப்படிங்கிறது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அட் t is equal to t. இது சொல்ல போனோம்னா t is equal to 0ல சார்ஜ்னு எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா அப்பதான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கோம். பக்கா t is equal to infinity-ல ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கும். சூப்பர். t is equal to t-ல சார்ஜிங் 0ல இருந்து தட் இஸ் ஒன்னு சார்ஜ் இல்லாம அண்ட் 2 மேக்ஸிமம் சார்ஜ், இதுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ்ல என்ன நடக்கும்னா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் தட் இஸ் இந்த வீடியோல பார்ட் 1ல t is equal to 0 என்னன்னு பார்த்துட்டு அதோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த பேட்டரியோட நான் வீண் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது ஒரு ஏர் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ், நடுவுல வேக்யூம் தான் இருக்காங்க. அப்படி ஜெனரல் கேஸ்ல இமேஜின் பண்ணிக்கலாம். இது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆர். ஓகேவா? நல்லா புரியுதா? எஸ். இப்போ ஸ்விட்சை நான் க்ளோஸ் பண்றேன். இந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனே இமீடியட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், இல்லாட்டி t is equal to 0 அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். t is equal to 0 எடுத்துக்கிறேன். இந்த t is equal to 0ல உடனே கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆயிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ at t is equal to 0 கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆயிருக்காது. ஸோ q is equal to 0. ஃபைன். இப்போ நல்ல கான்செப்சுவலா கரெக்டான ஒரு சிக்னிஃபிகன்ஸ்ல படிக்கணும்னா dv is equal to q by c. நான் யாரை எழுதிக்கிட்டு இருக்கேன்னா கெப்பாசிட்டன்ஸோட சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஆர் v is equal to q by c கூட நீங்க எடுத்துக்கலாம். ஃபேண்டாஸ்டிக். இப்போ இந்த q by c நீங்க எழுதும்போது அவங்க தான் at t is equal to 0 சார்ஜ் ஆகலையே. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? 0. கெப்பாசிட்டன்ஸ்க்கு எந்த பொட்டன்ஷியல் டிராப்பும் இல்லை. ஸோ q is equal to 0னா vயும் 0 தான். சரி, சுவிட்சை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை போட மறந்துட்டேன். அப்போ இங்க இருக்க என்டையர் பொட்டன்ஷியலும் எங்க இருக்கும்? இந்த ஆர் வழியா தான் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், t is equal to 0ல இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒரு வயரா பிஹேவ் பண்ணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். கெப்பாசிட்டர் வந்துட்டு என்னவா பிஹேவ் பண்ணும்? t is equal to 0ல ஒரு நார்மல் வயரா பிஹேவ் பண்ணும். அப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம அதை வயரா மாத்தி போட்டோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல குட் ஃபீல் கிடைக்கும். இதுதான் பாத்தீங்களா, 10th பிசிக்ஸுக்கு வந்துட்டோம். ஆர் வி. இப்போ ஐ கேட்டா என்ன எழுதுவீங்க? வி பை ஆர். அந்த வி ஆர் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். த என்டையர் பொட்டன்ஷியலும் ஆரை கிராஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கும். I is equal to v by r. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். t is equal to 0ல கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க ஒரு வயரா அதை போட்டுடலாம். கிளியரா? எஸ். யா, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ப்ளீஸ். எஸ் எஸ் எஸ். ஓகே. t is equal to 0ல ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடலாம், டக்குன்னு நம்ம ஒரு வயரை போட்டு சர்க்கியூட்டை சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா t is equal to infinity பார்ப்போம். இப்போ ஒரு சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே இது லெவல் 1, அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வச்சிருக்கேன் லெவல் 2, லெவல் 3 ப்ராப்ளம் இது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அட் t is equal to 0ல t is equal to 0ல எப்படி ஒர்க் பண்ணுவோம்? யா, t is equal to 0ல அதை ஒரு வயரா மாத்திடுவோம். கரெக்டா? எஸ். ரெசிஸ்டன்ஸை ஒரு வயர், கெப்பாசிட்டன்ஸை ஒரு வயரா மாத்திடுவோம். அப்போ I is equal to v by r. பக்கா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இங்கே வருவோம். இப்போ இந்த சர்க்யூட் எடுத்துக்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள போற கரண்ட் என்ன? I1. பேசிக் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலா சீரீஸ்ல கரண்ட் சேம். அப்போ ஆருக்குள்ள I1 போனாலும் 2Rக்குள்ளேயும் I1 கரண்ட் தான் போகும். இதுக்குள்ள I2 கரண்ட் போறதா எடுத்துக்கலாம். 2Rக்குள்ள I2 போனாலும் 4Rக்குள்ளேயும் அதே தான் போகும். கிளியரா? எஸ். இப்போ ஆஃப்டர் க்ளோசிங் த ஸ்விட்ச் அப்படிங்கும்போது இந்த கெப்பாசிட்டன்ஸ் நான் என்ன பண்ணிடுவேன்? அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதை ஒரு வயரா மாத்திட்டேன். அப்போ இந்த 2R 4R நான் என்ன எழுதுறேன்? சீரீஸ்ல இருக்காங்களா?
அதை நான் 6R மாத்திட்டேன். இந்த R + 2R சீரீஸ்ல இருக்காங்க, அதை 3R நான் மாத்திட்டேன். அப்போ இது என்னவா போட்டேன்? 3R பக்கா. அடுத்தது 6R. ஓகே, ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ண பிறகுதான் இதெல்லாம் நடக்குது. இது என்ன காம்போல இருக்காங்க? இப்போ ஒரு parallel காம்பினேஷன்ல இருக்காங்க. அப்ப இது வழியா என்ன? parallel யாரு சேம்? பொட்டன்ஷியல் சேம். இதுலயும் V தானே. ஸோ இது I1 எழுத போறேன். I1 = V/3R. அவ்வளவுதான், முடிஞ்ச ஆன்சர் அதுதான். I2 = V/6R. தட் இஸ் ஓம்ஸ் லா வச்சு தான் இருக்கேன். I = V/R. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் வரும்போது நார்மலா ஸ்விட்ச் க்ளோஸ் ஆஃப்டர் க்ளோசிங் த ஸ்விட்ச் அப்படிங்கும்போது நீங்க இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஸோ அடுத்த வீடியோல பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா T = பார்க்க போறோம். இது ரெண்டும் சொல்ல போனா போர்ட் லெவல்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சாலே போட்டுடலாம். பட் இந்த T T அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணணும். ஜேஇலலாம் நிறைய கொஸ்டின் இது கேட்பாங்க. நல்லா இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அதுல மேத்தமெட்டிக்கலா சில டெரிவேஷன்ஸ் வரும், நமக்கு அந்த டெரிவேஷன்லாம் தேவையில்லை. ஸோ ஃபைனல் கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போட்டுற முடியும். பட் இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.